சாமி சமையல். நாம இன்னைக்கு பார்க்க போறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலோட கொழுக்கட்டை தாங்க. நான் போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன், அதே பேஸ் மாவு வச்சு நம்ம இன்னொரு கொழுக்கட்டை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க அந்த வீடியோ பார்க்கலன்னா அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம், போய் பார்த்துட்டு எப்படி அந்த பேஸ் மாவு பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நாம இப்ப இந்த கொழுக்கட்டையில ஒரே ஒரு பொருள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி இந்த கொழுக்கட்டையை பண்ண போறோங்க. இதுவும் ரொம்ப ஃப்ளேவரா இருக்கும், ரொம்ப சாஃப்டா இருக்கும் இந்த கொழுக்கட்டையும். என்ன இன்கிரீடியன்ஸ் கேக்குறீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். கொழுக்கட்டைக்கு மணத்தை கொடுக்கிற அந்த இன்கிரீடியன்ஸ் வேற எதுவும் இல்லைங்க, பாசிப்பருப்பு தான். 1 கப் அரிசி மாவுக்கு 1/4 கப் பாசிப்பருப்பை எடுத்து ஒரு 90% வரைக்கும் நம்ம வேக வச்சு இந்த மாவோட கலந்துக்கலாங்க. சில பேருக்கு அந்த பாசி பருப்பு முழுசா இருந்தால் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாவுக்கு அப்படி தான் பிடிக்கும். எனக்கு கொஞ்சம் நல்லாவே வெந்திருக்கணும். ஸோ நம்ம பாசி பருப்பை வேக வச்சு நம்ம அந்த பேஸ் மாவோட கலந்துக்கலாம். பேஸ் மாவு எப்படி பண்ணுறது நம்ம போன வீடியோவிலே பார்த்தோம், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இப்போ அந்த பேஸ் மாவோட நம்ம வேக வச்ச பாசி பருப்பை சேர்த்து கிண்டிக்கலாங்க. நான் இதில் 1/2 கப் எடுத்திருக்கேன், அதனால 2 டேபிள் ஸ்பூன் வெந்த பாசிப்பருப்பு நான் போட்டிருக்கேன். இந்த பாசிப்பருப்பு நல்லா வெந்திருக்கிறதுனால அது ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் பிடிக்கும் பொழுது நல்லா கெட்டியாக பிடிப்படும், ஆனால் வெந்தத்துக்கு பிறகு நல்லா சாஃப்டாக இருக்கும். நார்மலாக பிடிக்கிற பிடி கொழுக்கட்டை மாதிரி கெட்டியாக இருக்காது, ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். அந்த பாசிப்பருப்பும் அந்த பச்சரிசி மாவும் வெந்து ஆவில அந்த தேங்காய் பூ, வெல்லம், ஏலக்காய் தூள், ஆஹா என்ன ஒரு வாசனையாக இருக்கும் கேட்குறீங்களா? செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்மளுடைய மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பிடிச்சிக்கலாம். பாருங்க மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. புடி போடும்போது பார்க்கும் பொழுது எவ்வளோ சாஃப்டாக அப்படியே அப்படியே டக்குன்னு விழுந்துருது பாருங்க. நம்ம போன கொழுக்கட்டை பார்க்கும்பொழுது கொஞ்சம் உதிரியாக இருக்கும், ஏன்னா ஒன்லி அரிசி மாவு மட்டும் தான் போட்டிருப்போம். இதில் இந்த பாசிப்பருப்பு கலந்த உடனே அப்படியே 1 பிடி 2 பிடி பிடிச்சோடனே அது நல்லா ஷேப்புக்கு வந்துடுச்சு. இதை நீங்கள் உருண்டையாகவும் பிடிச்சிக்கலாம், நீளமாகவும், எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். கொழுக்கட்டையெல்லாம் பிடிச்சாச்சு. இப்போ நாம் அந்த கொழுக்கட்டையை திரும்ப ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுக்க போகிறோம். கீழே துணி போட்டுக்குங்க, அதே மாதிரி மேலேயும் துணி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த தண்ணி ஆவியில் உள்ளே இறங்குனுச்சுன்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும். அதனால தான் நம்ம மேலேயும் துணியை போட்டு கீழேயும் துணியை போட்டு வேக வைக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும் இது, ஏன்னா எல்லாமே வெந்த பொருள் இல்லைங்களா? ஆஹா, ஒரு வாசனையான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம அதை பவுலுக்கு மாத்திக்கலாங்க. என்னங்க, ஒரு சிம்பிளான சுவையான சத்தான பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மோதகம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. பாய்.